ஓம் சாந்தி. February 7, 2025. காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, அமர்ந்திருக்கும் பொழுதும் நடமாடும் பொழுதும் உலாவும் பொழுதும் நினைவில் நிலைத்திருப்பதை பயிற்சி செய்யுங்கள். இந்த ஞானமும் யோகமுமே 2 பிரதான பாடங்களாகும். யோகம் என்றால் நினைவு செய்வதாகும். கேள்வி: திறமையான குழந்தைகள் எந்த வார்த்தைகளை ஒரு பொழுதும் கூறுவதில்லை. பதில்: எங்களுக்கு யோகம் கற்பியுங்கள் என்று திறமையான குழந்தைகள் ஒரு பொழுதும் கூறமாட்டார்கள். தனது தந்தையை நினைவு செய்வது எவ்வாறு என ஒருவர் கற்க வேண்டுமா? இது நீங்கள் கற்று பின்னர் மற்றோருக்கும் கற்பிக்கின்ற ஒரு பாடசாலையாகும். நினைவு செய்யும் பொருட்டு குறிப்பாக அமர வேண்டும் என்றில்லை. செயல்களை செய்யும் பொழுதும் நீங்கள் நினைவில் நிலைத்திருப்பதை பயிற்சி செய்ய வேண்டும். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை இங்கு அமர்ந்திருந்து ஆன்மீக குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். குழந்தைகளாகிய உங்களுடன் ஆன்மீக தந்தை இந்த ரதத்தின் மூலம் பேசுகின்றார் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். இப்பொழுது நீங்கள் அவரின் குழந்தைகள் என்பதால் பாபாவின் நினைவில் எவ்வாறு அமர்வது என்று கற்பியுங்கள் என்று தந்தையையோ அல்லது வேறு சகோதர சகோதரியோ கேட்பது தவறாகும். நீங்கள் இன்னமும் சிறு குழந்தைகள் அல்ல. ஆத்மாவே பிரதான விஷயம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆத்மா அழிவற்றவர், ஆனால் ஒருவரின் சரீரம் அழியக்கூடியது. ஆத்மாவே மகத்தானவர். தான் ஓர் ஆத்மா. ஆத்மா தனது சரீரத்தின் மூலம் பேசுகின்றார் என்ற ஞானம் அறியாமை பாதையில் எவரிடமும் இருக்கவில்லை. அவர்கள் சரீர உணர்வுடையவர்களாகி நான் இதை செய்கின்றேன் என்று கூறுகிறார்கள். இப்பொழுது நீங்கள் ஆத்ம உணர்வுடையவர் ஆகின்றீர்கள். இந்த சரீரத்தின் மூலம் நான் பேசுவதுடன் செயல்களையும் செய்கின்றேன் என ஆத்மாக்களை கூறுகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். ஆத்மாக்கள் ஆண்களாவார்கள். எவ்வாறு யோகத்தில் இருப்பது என எங்களுக்கு கற்பியுங்கள் என்னும் வார்த்தைகளை நான் பலமுறை கேட்கின்றேன் என்று தந்தை கூறுகின்றார். அவர்கள் இதை அடிக்கடி கூறுகின்றார்கள். நீங்கள் அமர்ந்திருக்கும் பொழுது, மற்றொருவர் உங்கள் முன்னால் அமர்ந்திருக்கும் பொழுது, நீங்களும் அவரும் பாபாவின் நினைவில் இருக்கும் இலக்கையே கொண்டிருக்கின்றீர்கள். இந்த பாடசாலை அந்த நோக்கத்திற்காக மாத்திரம் அல்ல. இந்த பாடசாலை கற்பிப்பதற்காக உள்ளது. நீங்கள் இங்கே வருவது வெறுமனே நினைவில் வெறுமனே அமர்ந்திருப்பதற்காக மாத்திரம் அல்ல. நீங்கள் இருக்கும் பொழுதும் நடக்கும் பொழுதும் உலாவும் பொழுதும் தந்தையை நினைவு செய்ய வேண்டும் என தந்தை விளங்கப்படுத்தியுள்ளார். இந்த நினைவை கொண்டிருப்பதற்கு விசேஷமாக அமர்ந்திருக்க வேண்டிய தேவை எதுவும் உங்களுக்கு இல்லை. சிலர் ராமரின் நாமத்தை உச்சரியுங்கள் என பிறருக்கு கூறுகிறார்கள். ராம நாமத்தை உச்சரிக்காது அவரை நினைவு செய்வது சாத்தியமா? நீங்கள் நடக்கும் பொழுதும் உலாவும் பொழுதும் கூட அவரை நினைவு செய்ய முடியும். கர்மங்கள் ஆற்றும் பொழுதும் நீங்கள் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். காதலியும் அன்பிற்கினியவரும் ஒருவருக்கொருவர் நினைவு செய்வதற்காக குறிப்பாக அமர்ந்திருப்பதில்லை. நீங்கள் அனைத்தையும் செய்வதுடன் உங்கள் தொழில் போன்றவற்றையும் செய்யலாம். அவர்கள் அனைத்தையும் செய்யும் பொழுது தங்கள் அன்பிற்கினியவரை நினைவு செய்கிறார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் நினைவு செய்வதற்காக எங்கேயாவது சென்று குறிப்பாக அமர்கின்றார்கள் என்றில்லை. குழந்தைகளாகிய நீங்கள் பாடல்கள் பாடும் பொழுதும் செய்யுள்களை ஒப்புவிக்கும் போதும் பாபா கூறுகின்றார், அவை பக்தி மார்க்கத்திற்குரியவை. அவர்கள் கூறுகிறார்கள், ஓ அமைதியை அருள்பவரே. ஆதலால் அவர்கள் நிச்சயமாக ஸ்ரீ கிருஷ்ணரையன்றி பரமாத்மாவையே நினைவு செய்ய வேண்டும். நாடகத்திற்கு ஏற்ப ஆத்மாக்கள் அமைதியற்றவர்கள் ஆகிவிட்டதால் அவர்கள் தந்தையை அழைக்கின்றார்கள். ஏனெனில் அவரே அமைதிக்கடலும் சந்தோஷக்கடலும் ஞானக்கடலும் ஆவார். ஞானமும் யோகமுமே 2 பிரதான விஷயங்களாகும்.
யோகம் என்பது நினைவு என்று அர்த்தப்படும். ராஜயோகம் என்று அழைக்கப்படும் உங்களுடைய யோகத்திலிருந்து அவர்களுடைய ஹத்த யோகம் முற்றிலும் வேறுபட்டது. நீங்கள் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். தந்தையிடமிருந்து தந்தையை அறிந்து கொள்வதன் மூலம் நீங்கள் உலகின் ஆரம்பம், மத்தியமம், இறுதியை அறிந்து கொள்கிறீர்கள். கடவுளே உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்பதே உங்களுக்குள்ள பெரும் சந்தோஷமாகும். அனைத்திற்கும் முதலில் கடவுளின் மிக சரியான அறிமுகம் உங்களுக்கு இருக்க வேண்டும். ஓர் ஆத்மா நட்சத்திரத்தை போன்றிருப்பதை போன்றே கடவுளும் ஒரு நட்சத்திரம் போன்றவர் என்பதை எவரும் அறியாமல் இருக்கிறார்கள். அதாவது அவரும் ஓர் ஆத்மாவே. ஆனால் அவர் பரமாத்மா. அவர் பரமாத்மா என அழைக்கப்படுகின்றார். அவர் ஒரு பொழுதும் மறுபிறவி எடுப்பதில்லை. அவர் ஒரு பொழுதும் பிறப்பு இறப்பு சக்கரத்தினுள் வருவதில்லை. அவர் பிறப்பு இறப்பு சக்கரத்திற்கு அப்பாற்பட்டவர். அவரே வந்து எவ்வாறு தான் வருகின்றார் என்பதை விளங்கப்படுத்துகின்றார். திரிமூர்த்திக்கு பாரதத்தில் புகழ் உள்ளது. திரிமூர்த்தி பிரம்மா, விஷ்ணு, சங்கரரின் படத்தையும் அவர்கள் காட்டுகிறார்கள். பரமாத்மா சிவனுக்கு வந்தனங்கள் என அவர்கள் கூறினாலும் அவர்கள் அதிமேலான தந்தையை மறந்து விட்டார்கள். அவர்கள் திரிமூர்த்தியின் உருவத்தையே வைத்திருக்கிறார்கள். எனினும் சிவனே நிச்சயமாக அவர்களுக்கு மேலாக உள்ளார் என்பதனால் சிவனே அவர்களை படைப்பவர் என்பதை புரிந்து கொள்ள முடியும். படைப்பில் இருந்து எவருமே ஓர் ஆஸ்தியை பெறுவதில்லை. நீங்கள் பிரம்மாவிடமிருந்து எந்த ஆஸ்தியையும் பெறுவதில்லை என்பதை அறிந்துள்ளீர்கள். விஷ்ணு வைரங்களாலும் இரத்தினங்களாலும் ஆன ஒரு கிரீடத்துடன் காட்டப்பட்டுள்ளார். 1% பெறுமதியற்ற நீங்கள் இப்பொழுது சிவ் பாபாவினால் 1 பவுண்ட் பெறுமதி வாய்ந்தவர்கள் ஆக்கப்பட்டுள்ளீர்கள். சிவனுக்கென ஒரு வடிவம் இல்லாததால் அனைத்தும் பொய்யாகிவிட்டது. பரம்பிதா பரமாத்மாவே அதி மேலானவர். இது அவரது படைப்பு. இப்பொழுது குழந்தைகளாகி நீங்கள் 21 பிறவிகளுக்கான உங்கள் ஸ்வர்க்க ஆஸ்தியை தந்தையிடமிருந்து பெறுகின்றீர்கள். நீங்கள் அங்கிருக்கும் பொழுது உங்கள் லௌகீக தந்தையிடமிருந்து உங்கள் ஆஸ்தியை பெற்றுக்கொண்டதை புரிந்து கொள்வீர்களாயினும் எல்லையற்ற தந்தையிடமிருந்தே அந்த வெகுமதி பெறப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியாது. அதனை நீங்கள் இப்பொழுதே அறிந்து கொள்கிறீர்கள். இக்காலத்திற்கான உங்களின் வருமானம் 21 பிறவிகளுக்கு நீடிக்கிறது. நீங்கள் அங்கிருக்கும் பொழுது இதை பற்றிய எதனையும் அறியாமல் இருப்பீர்கள். அங்கு நீங்கள் அவை அனைத்தையும் பற்றி அறியாதவர்களாக இருக்கின்றீர்கள். தேவர்களிடமோ சூத்ரர்களிடமோ இந்த ஞானம் இருப்பதில்லை. பிராமணர்களாகிய உங்களிடம் மாத்திரமே இந்த ஞானம் உள்ளது. இந்த ஞானம் ஆன்மீக ஞானமாகும். எவருக்குமே ஆன்மீகம் என்பதன் அர்த்தம் தெரியாது. அவர்கள் தத்துவ ஞானத்தின் கலாநிதிகளை பற்றி பேசுகிறார்கள். தந்தை மாத்திரமே ஆன்மீக ஞானத்தின் கலாநிதி ஆவார். தந்தை சத்திர சிகிச்சை நிபுணர் எனவும் அழைக்கப்படுகின்றார். சாதுக்களும் சந்நியாசிகளும் சத்திர சிகிச்சை நிபுணர் அல்ல. வேதங்களையும் சமய நூல்களையும் கற்பவர்கள் கலாநிதிகள், அதாவது டாக்டர் பட்டம் பெற்றவர்கள் என அழைக்கப்படுவதில்லை. அவர்களுக்கு அந்த பட்டங்கள் கொடுக்கப்படுகின்ற போதிலும் உண்மையில் ஒரே ஒரு ஆன்மீக தந்தையே ஆத்மாக்களுக்கு ஊசி ஏற்றுபவரான ஆன்மீக சத்திர சிகிச்சை நிபுணர். அது பக்தியாகும். ஆகவே பக்தியின் கலாநிதிகளினால் சமய நூல்களின் அறிவையே கொடுக்க முடியும் என்பதையும் அதில் எவ்வித நன்மையும் இல்லை என்பதனையும் நீங்கள் அவர்களுக்கு கூற வேண்டும். நீங்களே தொடர்ந்தும் கீழிறங்குவதால் அவர்களை எவ்வாறு கலாநிதிகள் என அழைக்க முடியும்? கலாநிதிகள் உங்களுக்கு பயனளிக்க வேண்டும். இந்த தந்தை அனாதியான ஞானத்தின் சத்திர சிகிச்சை நிபுணர். நீங்கள் யோக சக்தியின் மூலம் என்றென்றும் ஆரோக்கியமானவர்கள் ஆகின்றீர்கள். குழந்தைகளாகி நீங்கள் மாத்திரமே இதனை அறிவீர்கள். மற்றவர்கள் எதனை அறிவார்கள்? அவர் அனாதியான சத்திர சிகிச்சை நிபுணர் என அழைக்கப்படுகின்றார். தந்தை மாத்திரமே ஆத்மாக்களின் விகார கலப்படங்கள் அனைத்தையும் அகற்றும் சக்தி உடையவர்.
அவராலேயே அவர்களை தூய்மையாக்கி அவர்களுக்கு சத்கதியை அளிக்க முடியும். ஒரே ஒரு தந்தையே தூய்மையாக்குபவரான சர்வசக்திவான். எந்த மனிதரும் சர்வசக்திவான் என அழைக்கப்பட மாட்டார். அவ்வாறானால் தந்தை காட்டுகின்ற சக்தி என்ன? அவர் தனது சொந்த சக்தியினால் அனைவருக்கும் சத்கதி அளிக்கின்றார். அவர் ஆன்மீக ஞானத்தின் கலாநிதி என்று அழைக்கப்படுகின்றார். தத்துவ கலாநிதிகள் என அழைக்கப்படும் பல மனிதர்கள் இருக்கின்ற போதும் ஆன்மீக கலாநிதி ஒரே ஒருவராகவே உள்ளார். தந்தை இப்பொழுது கூறுகின்றார், உங்களை ஆத்மாவாக கருதி தந்தையாகி என்னை நினைவு செய்து தூய்மையாகுங்கள். நான் உலகை தூய்மையாக்குவதற்கு வந்துள்ளேன். எனவே நீங்கள் ஏன் தூய்மையற்றவர்கள் ஆகின்றீர்கள்? தூய்மையாகுங்கள். தூய்மையற்றவர்கள் ஆகாதீர்கள். ஆத்மாக்களாகிய உங்கள் அனைவருக்கும் தந்தை கொடுத்துள்ள வழிகாட்டல், வீட்டில் உங்கள் குடும்பத்துடன் வாழும் பொழுதும் தாமரையைப் போல் தூய்மையாக இருங்கள். பிறப்பிலிருந்து தூய்மையாக இருப்பதால் நீங்கள் தூய உலகின் அதிபதிகள் ஆகுவீர்கள். நீங்கள் பல பிறவிகளாக பாவங்களை செய்து வந்ததால் இப்பொழுது என்னை நினைவு செய்யுங்கள். அப்பொழுது உங்கள் பாவங்கள் எரிக்கப்படும். தூய ஆத்மாக்கள் அஷரீரி உலகில் வசிக்கின்றார்கள். தூய்மையற்ற எவருமே அங்கு செல்ல முடியாது. பாபா எங்களுக்கு கற்பிக்கின்றார் என்பதை உங்கள் புத்தி நிச்சயமாக நினைவு செய்ய வேண்டும். எனது ஆசிரியரை நினைவு செய்வது எப்படி என எனக்கு கற்பியுங்கள் என ஒரு மாணவன் எப்பொழுதாவது கூறுவானா? நினைவு செய்வதற்கு கற்பிக்க என்ன அவசியமிருக்கிறது? இங்கே கதியில் ஒருவரும் அமர்ந்திருக்காது விட்டாலும் பரவாயில்லை. நீங்கள் உங்களின் தந்தையையே நினைவு செய்ய வேண்டும். நீங்கள் உங்கள் தொழிலில் நாள் முழுவதும் ஈடுபடுவதால் மறந்து விடுகின்றீர்கள். இதனாலேயே நீங்கள் இங்கே அமர வைக்கப்படுகின்றீர்கள். அவர்கள் குறைந்தபட்சம் 10 அல்லது 15 நிமிடங்களுக்காவது நினைவில் இருக்கிறார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் அனைத்தையும் செய்யும் பொழுதும் தந்தையை நினைவு செய்யும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வது அவசியம். அரை கல்பத்திற்கு பின்னர் உங்கள் அன்பிற்கினியவரை சந்திக்கின்றீர்கள். ஆத்மாக்களாகிய உங்களின் கலப்படம் அகற்றப்பட்டு நீங்கள் உலகின் அதிபதிகள் ஆகும் வகையில் இப்பொழுது என்னை நினைவு செய்யுங்கள் என அவர் கூறுகின்றார். ஆகவே ஏன் நீங்கள் அவரை நினைவு செய்யக்கூடாது? திருமணத்தின் போது மணப்பெண்ணுக்கும் மணவாளனுக்கும் முடிச்சு போட்டப்பட்டதும் கணவனே அவளது குரு, அவளது கடவுள், அவளுக்கு அனைத்தும் என அவளுக்கு கூறப்படுகிறது. எனினும் அவள் தனது நண்பர்களையும் உறவினர்களையும் அவளது குரு போன்றவர்களையும் நினைவு செய்கின்றாள். அந்த நினைவு ஷரீரதாரிகளின் நினைவாகும். அவரோ கணவர்களுக்கெல்லாம் கணவராவார். நீங்கள் அவரை நினைவு செய்ய வேண்டும். எவ்வாறு ஏகாந்தமாக யோகத்தில் இருப்பது என்பது எங்களுக்கு கற்பியுங்கள் என சிலர் கூறுகிறார்கள். ஆனால் அதன் மூலம் என்ன நிகழும்? இங்கு நீங்கள் 10 நிமிடங்களுக்கு அமர்ந்திருந்தாலும் நீங்கள் தொடர்ச்சியான நினைவில் இருந்ததாக கருத மாட்டீர்கள். பக்தி மார்க்கத்தில் வணங்குவதற்கு அவர்கள் அமர்ந்திருக்கும் போதும் அவர்களது புத்தி பெருமளவு அலைப்பாய்கிறது. தீவிர பக்தி செய்பவர்கள் காட்சியை பெறுவதிலேயே அக்கறையாக இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு காட்சியை காண்பதில் பெரும் விருப்பம் கொண்டிருப்பதால் அவர்கள் தொடர்ந்தும் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் அந்த விருப்பமான எண்ணத்தில் தங்களை அமர்ந்து இருப்பதனால் அவர்களுக்கு ஒரு காட்சி கொடுக்கப்படுகிறது. அதுவே தீவிர பக்தி என கூறப்படுகிறது. இந்த பக்தி உண்ணும் போதும் அருந்தும் போதும் ஒருவரை ஒருவர் தங்கள் எண்ணத்தில் வைத்திருக்கும் காதலர்களுக்கு இடையில் உள்ள பக்தியை போன்றதாகும். அதில் விகாரம் என்ற கேள்விக்கு இடமில்லை. அவர்கள் ஒருவர் மற்றவரின் ஷரீரத்தில் விருப்பம் கொண்டிருப்பதனால் அவர்களால் ஒருவரை ஒருவர் பார்க்காமல் இருக்க முடியாது. இப்பொழுது தந்தை தன்னை நினைவு செய்வதனால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும் என குழந்தைகளாகி உங்களுக்கு விளங்கப்படுத்தியுள்ளார். விதையை நினைவு செய்வதன் மூலம் முழு விருட்சத்தையும் நீங்கள் எவ்வாறு 84 பிறவிகள் எடுத்தீர்கள் என்பதனையும் உங்களால் நினைவு செய்ய முடியும். இது ஒரு பல்வேறு வகைப்பட்ட சமயங்களின் விருட்சமாகும்.
பாரதம் முன்னர் தங்க யுகமாகவும் இப்பொழுது அது இரும்பு யுகமாகவும் உள்ளது என்பதும் உங்கள் புத்தியில் மாத்திரமே உள்ளது. இந்த ஆங்கில சொற்கள் மிகவும் நல்லவை, அதன் கருத்துகளும் மிக நல்லவை. ஆத்மாக்கள் தங்கம் போல் ஆகினர், பின்னர் கலப்படம் கலக்கிறது. இப்பொழுது அவர்கள் முற்றிலும் பொய்யானவர்கள் ஆகிவிட்டனர். அவர்கள் இப்பொழுது இரும்பு யுகத்தவர்கள் என அழைக்கப்படுகிறார்கள். இரும்பு யுக ஆத்மாக்களின் ஆபரணங்களும் அதே போல் ஆகிவிட்டன. தந்தை கூறுகின்றார், நான் தூய்மையாக்குபவர். ஆகவே சதா என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். ஓ தூய்மையாக்குபவரே, வாருங்கள் என என்னை நீங்கள் பிரார்த்தனை செய்து வந்தீர்கள். ஒவ்வொரு கல்பத்திலும் உங்களுக்கு மன்மனாபவ் மத்யாஜிபவ் என்னும் வழிமுறைகளை கற்பிப்பதற்காக, அதாவது ஸ்வர்க்க அதிபதிகள் ஆகுவதற்கு கற்பிப்பதற்காக நான் வருகின்றேன். யோகத்தில் அதிக அளவு மகிழ்ச்சி இருப்பதாகவும், ஆனால் இந்த ஞானத்தில் அந்த அளவிற்கு இருப்பதில்லை எனவும் உங்களில் சிலர் கூறுகின்றார்கள். அவர்கள் யோகத்தை மட்டும் செய்துவிட்டு செல்கின்றார்கள். அவர்கள் யோகத்தை மட்டும் விரும்புகிறார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், எனக்கு அமைதி மாத்திரமே வேண்டும். அச்சா, நீங்கள் இங்கு அமர்ந்திருந்தாலும் உங்களால் தந்தையை நினைவு செய்ய முடியும். பாபாவை நினைவு செய்வதால் நீங்கள் அமைதி தாமத்திற்கு செல்வீர்கள். அதற்கு யோகம் கற்பிக்க வேண்டும் என்ற கேள்விக்கே இடமில்லை. நீங்கள் தந்தையை மாத்திரம் நினைவு செய்ய வேண்டும். பலர் தங்கள் நிலையங்களுக்கு சென்று அரை மணி நேரம் அல்லது 45 நிமிடங்களுக்கு நினைவில் அமர்கிறார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், என்னை சிறிது நேரம் யோகத்தில் அமரவிடுங்கள். அல்லது அவர்கள் கூறுகிறார்கள், பாபா யோகத்தில் அமர்வதற்கான ஒரு நிகழ்ச்சி திட்டத்தை எங்களுக்கு கொடுத்துள்ளார். இங்கு பாபா கூறுகின்றார், நடந்தும் உலாவி திரியும் பொழுதும் நினைவில் இருங்கள். அறவே நினைவு செய்யாமல் இருப்பதை விட நினைவு செய்வதற்கு அமர்ந்திருப்பது நல்லது. நீங்கள் இதனை செய்வதற்கு பாபா தடை செய்யவில்லை. நீங்கள் விரும்பினால் இரவு முழுவதும் அமர்ந்திருக்கலாம். ஆனால் பாபாவை இரவில் மாத்திரம் நினைவு செய்யும் பழக்கத்தை உருவாக்கிவிடக் கூடாது. நீங்கள் அனைத்தையும் செய்யும் பொழுதும் பாபாவின் நினைவில் இருக்கும் பழக்கத்தை பதித்துக் கொள்ள வேண்டும். இதில் மாத்திரமே நீங்கள் பெருமளவு முயற்சி செய்ய வேண்டும். புத்தி மீண்டும் மீண்டும் வேறு திசைகளை நோக்கி ஓடுகிறது. பக்தி மார்க்கத்திலும் அவர்கள் புத்தி அலைப்பாய்வதால் அவர்கள் தங்களை தாங்களே கிள்ளிக் கொள்கிறார்கள். இங்கு பாபா உண்மையான பக்தர்களை பற்றி பேசுகின்றார். அதனால் இங்கேயும் நீங்கள் உங்களுடன் இவ்வாறு பேச வேண்டும். நான் ஏன் பாபாவை நினைவு செய்யவில்லை? பாபாவை நினைவு செய்யாமல் எப்படி நான் உலகின் அதிபதி ஆகுவது? அந்த காதலர்கள் ஒருவர் மற்றவரின் பெயரிலும் வடிவத்திலும் அகப்பட்டுள்ளார்கள். இங்கேயோ நீங்கள் உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி தந்தையை நினைவு செய்ய வேண்டும். ஆத்மாவாகிய நான் இந்த ஷரீரத்திலிருந்து வேறுபட்டவர். நீங்கள் ஒரு ஷரீரத்தில் பிரவேசிக்கும் போது செயல்களை செய்ய வேண்டியுள்ளது. உங்களில் பலர் ஒரு காட்சியை பெற விரும்புவதாக கூறுகின்றீர்கள். நீங்கள் எதனுடைய காட்சியை பெறுவீர்கள்? ஒரு புள்ளியினுடையதை. அச்சா, சிலர் ஸ்ரீ கிருஷ்ணரின் காட்சியை பெற விரும்புவதாக கூறுகிறார்கள். ஸ்ரீ கிருஷ்ணரின் வடிவங்கள் உள்ளன. உயிரற்றதாக உள்ளதை உயிருள்ள வடிவத்தில் நீங்கள் காண்பீர்கள். அதில் என்ன நன்மை உள்ளது? காட்சிகளை காண்பதால் நன்மை இல்லை. ஆத்மாக்களாகிய நீங்கள் தந்தையை நினைவு செய்யும் பொழுது தூய்மையாகுவீர்கள். நாராயணனின் காட்சிகளை காண்பதால் நீங்கள் நாராயணரை போல் ஆகுவதில்லை. உங்கள் இலக்கும் லட்சியமும் லக்ஷ்மி அல்லது நாராயணனை போல் ஆகுவது என்பது உங்களுக்கு தெரியும். எவ்வாறாயினும் கற்காது உங்களால் அவர்களைப் போல் ஆக முடியாது. கற்பதனால் நீங்கள் திறமையானவர்கள் ஆகின்றீர்கள். முதலில் உங்கள் பிரஜைகளை உருவாக்குங்கள். பின்னர் நீங்கள் லக்ஷ்மி அல்லது நாராயணரை போல் ஆகுவீர்கள். இதற்கு முயற்சி தேவைப்படுகிறது. தர்மராஜிடமிருந்து எந்த தண்டனையையும் பெறாத வகையில் நீங்கள் சிறப்பு சித்தி எய்த வேண்டும். இந்த விசேஷ குழந்தையும் உங்களுடன் இருக்கின்றார்.
இவரும் கூறுகின்றார், நீங்கள் மிக விரைவாக என்னை விடவும் முந்திச் செல்ல முடியும். பாபாவிற்கு அத்தகைய சுமை உள்ளது. அவர் நாள் முழுவதும் பல விஷயங்களை சிந்திக்க வேண்டும். நீங்கள் பாபாவை நினைவு செய்யும் அளவிற்கு என்னால் முடிவதில்லை. உணவு அருந்தும் நேரத்தில் நான் பாபாவை சிறிது நினைவு செய்ய தொடங்கி பின்னர் மறந்து விடுகின்றேன். சில நேரங்களில் நானும் பாபாவும் உலாவச் செல்வோம் என எண்ணுவேன். பின்னர் நடக்கும் பொழுதும் நான் பாபாவை மறந்து விடுகின்றேன். இந்த நினைவு மிகவும் நழுவலான ஒரு விஷயம். நினைவு திரும்ப திரும்ப நழுவி விடுகிறது. நீங்கள் இதில் பெரும் முயற்சி செய்ய வேண்டும். நினைவு செய்வதினாலேயே ஆத்மாக்கள் தூய்மையாகின்றார்கள். நீங்கள் பலருக்கு கற்பித்தால் ஓர் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவீர்கள். இந்த ஞானத்தை மிக நன்றாக புரிந்து கொள்பவர்களால் நல்ல அந்தஸ்தை பெற்றுக்கொள்ள முடியும். கண்காட்சிகளில் பல பிரஜைகள் உருவாக்கப்படுகிறார்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் கண்காட்சிகளில் 100,000கணக்கானவர்களுக்கு சேவை செய்ய முடியும். எனவே உங்கள் ஸ்திதியும் அதற்கு ஏற்ப இருக்க வேண்டும். நீங்கள் கர்மாத்தீத் நிலையை அடையும் பொழுது உங்கள் ஷரீரம் இங்கு இருக்க முடியாது. நீங்கள் முன்னேறி செல்லும் பொழுது யுத்தங்கள் அதிகரிக்கும் என்பதையும் பின்னர் பலர் உங்களிடம் தொடர்ந்தும் வருவார்கள் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். உங்கள் புகழ் தொடர்ந்தும் அதிகரிக்கும். இறுதியில் சந்நியாசிகளும் வந்து தந்தையை நினைவு செய்ய தொடங்குவார்கள். அவர்கள் முக்தி தாமத்திற்கு செல்லும் தங்கள் பாகங்களை நடிக்க தொடங்குவார்கள். அவர்கள் இந்த ஞானத்தை கற்க மாட்டார்கள். எவ்வாறாயினும் உங்கள் செய்தி ஆத்மாக்கள் அனைவரையும் சென்றடைய வேண்டும். அநேகர் இதனை செய்தித்தாள் மூலம் தொடர்ந்தும் அறிவார்கள். அநேக கிராமங்கள் உள்ளன. அங்கு உள்ள அனைவருக்கும் கூட நீங்கள் இந்த செய்தியை கொடுக்க வேண்டும். நீங்கள் தீர்க்கதரிசிகளும் தூதுவர்களும் ஆவீர்கள். வேறு எவருமன்றி தந்தையே தூய்மையாக்குபவர். சமய ஸ்தாபகர்கள் எவரையேனும் தூய்மையாக்குகிறார்கள் என்றில்லை. அவர்களுடைய சமயம் பரவ வேண்டும். ஆகவே எப்படி அவர்களால் வீட்டிற்கான பாதையை காட்ட முடியும்? அனைவருக்கும் சத்கதியை அருள்பவர் ஒரே ஒருவரே. குழந்தைகளாகிய நீங்கள் நிச்சயமாக தூய்மையாக வேண்டும். தூய்மையாக இல்லாத பலர் இருக்கிறார்கள். காமமே கொடிய எதிரி. மிக நல்ல குழந்தைகளும் இதனால் வீழ்ச்சியடைகிறார்கள். தீய பார்வையும் காமத்தின் சுவடே. காமம் மிகப்பெரிய அசுரன். தந்தை கூறுகின்றார், இதனை வெற்றி கொள்ளுங்கள். நீங்கள் உலகினை வென்றவர்கள் ஆகுவீர்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. அனைத்தையும் செய்யும் நேரத்தில் நினைவில் இருக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். தந்தையுடன் வீடு திரும்பி பின்னர் தூய புதிய உலகின் அதிபதி ஆகுவதற்கு நீங்கள் நிச்சயமாக தூய்மையாக வேண்டும். 2. ஓர் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவதற்கு நீங்கள் பலருக்கு சேவை செய்ய வேண்டும். நீங்கள் பலருக்கு கற்பிக்கவும் வேண்டும். தூதுவர்களாகி இந்த செய்தியை அனைவருக்கும் கொடுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் அன்பில் மடியில் முழுமையான அக சந்தோஷத்தையும் சகல சக்திகளையும் அனுபவம் செய்கின்ற மிக சரியான முயற்சியாளர் ஆகுவீர்களாக. உண்மையான முயற்சியாளர்கள் கடினமாக உழைக்க வேண்டியதை அல்லது களைப்பை அனுபவம் செய்வதில்லை. ஆனால் சதா அன்பின் போதையுடன் இருப்பார்கள். அவர்கள் தங்கள் எண்ணங்களில் கூட அர்ப்பணித்திருப்பதனால் பாப்தாதா தங்களை இயக்க வைப்பதாக கடின உழைப்பு என்னும் பாதம் மூலம் அல்லாமல் அன்பு என்னும் மடியில் முன்னேறுவதை அவர்கள் அனுபவம் செய்வார்கள். அன்பு என்னும் மடியில் பேறுகள் அனைத்தையும் அனுபவம் செய்வதால் அவர்கள் வெறுமனே முன்னேறுவதில்லை, ஆனால் சதா சந்தோஷம், உள்ளார்ந்த களிப்பு,
சகல சக்திகள் என்னும் அனுபவத்தில் சதா தொடர்ந்தும் பறந்து கொண்டிருப்பார்கள். ஸ்லோகம்: உங்கள் நம்பிக்கையின் அஸ்திவாரம் உறுதியாகும் பொழுது இயல்பாகவே உங்கள் வாழ்வை ஒரு மேன்மையான வாழ்வாக அனுபவம் செய்வீர்கள். ஏகாந்தத்தில் அன்பு வைத்து ஒற்றுமையையும் ஒருமுகப்படுத்தலையும் கிரகியுங்கள். வேற்றுமையிலும் ஒற்றுமை. பல நாடுகளும் பல மொழிகளும் பல நிறங்களும் இருந்தாலும், வேற்றுமை இருந்தாலும் கூட நடைமுறையில் அனைவரின் இதயத்திலும் ஒற்றுமை இருக்க வேண்டும். ஏனெனில் அனைவரின் இதயத்திலும் ஒரே தந்தையே இருப்பதுடன் நீங்கள் அனைவரும் ஒரே ஸ்ரீமத்தையே பின்பற்றுகின்றீர்கள். பல மொழிகள் இருந்தாலும் உங்கள் இதயத்தின் பாடலும் உங்கள் இதயங்களின் மொழிகளும் ஒன்றே. ஓம் சாந்தி.